வணக்கம் மேம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன மேம்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம காமனா எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இதுல ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கறதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சக்கூடிய வார்த்தை. போருங்கிறது குட்டி குட்டியான ஓட்டைகள். ஓகே, இதுல என்ன நடக்கும்னா முதல் படத்துல பாக்குற மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் எந்த அளவுக்கு அதிகமான குட்டி குட்டியா ஓட்டைகள் இருந்துட்டே இருக்கு பாருங்க. சோ அந்த அளவுக்கு ஓட்டைகள் இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்மளோட எலும்பு வந்து ஹார்டா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்டா ஆரம்பிச்சிடும். சோ இந்த போரோசிஸ் நிறைய ஓட்ட வரதுனால தேவையில்லாத நிறைய அன்ஃபில்டர் நம்ம கிட்னி சரியா ஃபில்டர் பண்ணாது பாதி கழிவுகள் நம்மளோட எலும்புல வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்ப நம்மளுடைய எலும்புடைய வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, நம்ம வந்து ஒரு கடையில இருந்து எலும்பு வாங்கிட்டு வரோம், சமைக்கிறோம், பாத்திரத்துல வேக வைக்கிறோம், குக்கர்ல வேக வைக்கிறோம். சோ ப்ரெஷர் கொடுத்து வேக வைக்கும் போது அந்த எலும்பு வந்து சாஃப்ட் ஆயிடும், உடையாது, சாஃப்ட் ஆயிடும். அடுத்து நம்ம அதை எடுத்து கடிக்கும் போது மெல்லும் போது அதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் ஒரு பாத்திரத்துல ஓப்பன் சட்டியில வச்சு வேக வைக்கும் போது அதோட தன்மை அதே மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டா அதே விஷயம் நம்ம உடம்புலயும் நடக்குது. ப்ரெஷர் அதிகமாகும் போது, டென்ஷன் அதிகமாகும் போது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அந்த போரோசிஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது, எலும்புடைய தன்மை கம்மியாகுது, அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த தன்மை கம்மியாகுது. அப்போதான் படியேறும் போது இல்ல ஓடும் போது வயசானவங்க வந்து பாத்ரூம்ல போய் விழுந்து எலும்பு உடைஞ்சிருச்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இதுதான் முக்கியமான காரணம். சோ எப்போ நமக்கு அந்த ஃப்ரெஜைல், அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய போன் வந்து ஈஸியா வளையுதோ, சாஃப்டா இருக்குதோ, சாஃப்ட் ஆகுற மாதிரியான காரணங்கள் நம்ம எப்பெல்லாம் கொண்டு வரமோ அப்போ இந்த விஷயம் நடக்கும். சோ இந்த லாஸ்ட் படத்துல பாருங்க, விட்டமின் சத்து கம்மியாகும் போது நார்மலா இருக்கக்கூடிய எலும்புக்கும் அடிக்கையில இருக்கக்கூடிய எலும்புக்கும் எந்த அளவுக்கு அதிகமான போர்ஸ் இருக்கு, அந்த ஓட்டைகள் ஜாஸ்தி ஆகும் போது ஸ்பாஞ்ச், நம்ம டஸ்டர் கிளாஸ் போர்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்பாஞ்ச் தான் அந்த அந்த தன்மையில தான் எக்ஸாக்டா இருக்கும். அப்ப அதை நம்ம ஈஸியா வளைக்க முடியும், உடைக்க முடியும். அப்ப நம்ம வண்டில இருந்து ஸ்லிப் ஆயிட்டா உடனே கால் உடைஞ்சிருது, பஸ் படிக்கட்டுல ஏறி கீழே விழுந்துட்டா அந்த பாதங்கால இருந்து விரிசல் விட்டுருதுன்னு நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இல்ல பைக்ல இருந்து கீழே விழுந்த உடனே நம்மளோட தலை எலும்புல வந்து ஒரு சின்ன கீழல் இருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பட் சில பேர் வந்து போய் பல்டி அடிச்சு விழுந்தாங்க, ஆனா எதுவுமே அடிப்படல, ஸ்ட்ராங்கா இருக்காங்கப்பா, எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி நிறைய அதுவும் அந்த மாதிரி கதைகளும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் ரீசன். சரியா? அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. சோ நிறைய காரணங்கள் படிச்சிட்டோம், அனாட்டமி, பிசியாலஜி எல்லாம் படிச்சிட்டோம். பட் வந்துருச்சு, அதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளோட எலும்போட தன்மை கொஞ்சம் 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 கொஞ்சமா வளைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிவியரான எலும்பு வலிக்கும், ஏன்னா நம்மளோட முதுகு தண்டுவடம் தான் முதல்ல பாதிக்கப்படும். அடுத்து முதுகெலும்பு வளையுது. சோ முதுகெலும்புக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னா நம்மளோட நுரையீரல், அதுவும் சுருங்கும். சோ அதனால நமக்கு மூச்சு விடுறது சிரமமாகும், நம்மளுடைய போஸ்டரே மாறிடும். ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு இருந்தாலும் இப்ப வந்து தூண் வளைஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும், நம்மளால கிரிப் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ஏதாவது சேர் எடுத்து செவத்துல சாஞ்சு நின்று சேர்ல சாஞ்சு நின்று அப்படிதான் பேச முடியும். ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கியூல போறோம், ரேஷன் கடைக்கு போறோம், நீக்க முடியாது, டயர்ட் ஆகும், பேக் பெயின் வரும். சோ அடுத்து நம்மளோட நகம்லாம் ஈஸியா உடைஞ்சிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் தான் அறிகுறிகள் நமக்கு போரோசிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்ட்டு. ரைட், நான் சொன்ன மாதிரி ஈஸியா வயசானவங்க கீழே விழுறாங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியல. அந்த படத்துல டிஃபரன்ஸ் பாருங்க, நார்மல் போன்ல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தள்ளிதான் அந்த போர்ஸ் இருக்கு. அடுத்து ரெண்டாவது படத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. போரோசிஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது கிழிஞ்ச மாதிரி, ஒரு ஸ்பஞ்சு வந்து கிழிஞ்ச மாதிரி ஆகுது. அப்போ அந்த போன் வந்து சீக்கிரமா உடைய ஆரம்பிக்குது. இது ஏன் வயசானவங்களை முக்கியமா அஃபெக்ட் பண்ணுதுன்னா அகெயின் நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். இது மென்ஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணும்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டீரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த ஹார்மோன் அந்த வேலையை பார்த்துப்போம். நம்மளுக்கு பெண்களுக்கு என்னன்னா நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இவ்வளவு விஷயங்களை பேலன்ஸ் பண்ணிக்குது. பட் நமக்கு அது இன்பேலன்ஸ் ஆகும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நேச்சுரலா நடக்குது. ரைட், நம்ம எப்பவுமே